நல்லா பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தை திடீர்னு பால் குடிக்க மாட்டேங்குது. குழந்தையுடைய வாயில பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா தயிர் பாத்திரத்துல தயிர் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி ஏடு ஏடா குழந்தையுடைய வாயில, நாக்குல, உதடுல எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல ப்ளீடிங்கும் ஆகுது. அதை தேய்ச்சோம்னா ரெட் கலர்ல டாட் டாட் டாட்டா ஆகுது. புள்ளி புள்ளி புள்ளியா சிவப்பு கலர்ல ப்ளீட் ஆகுது. கிட்ட கொண்டு போனாலே அழுகுது. ஒரு மாதிரி இரிட்டபிளா இருக்கு குழந்தை. என்ன காரணமா இருக்க முடியும்? ரொம்ப 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 காமன். நிறைய குழந்தைங்க கிட்ட நம்ம இதை பார்க்கலாம். முக்கியமா ப்ரீடம் பேபிஸ் கிட்ட. டாக்டர், தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே நம்ம தரது இல்லையே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி வாயெல்லாம் புண்ணாகுது? ஒருவேளை அம்மா சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலையா? கிடையவே கிடையாது. அம்மாவோட ஃபுட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ கவலைப்படாதீங்க. இது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸ் தான். குழந்தைங்களுடைய வாயில ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுறது. இது ஏன் எல்லாம் வரும்? ஏன்னா நாமளே இப்போ ப்ரஷ் பண்ணிடுறோம், கார்கிள் பண்ணிடுறோம், கொப்பளிக்கிறோம். ஸோ அதனால கிருமிங்க தங்காது. பட் குழந்தைகளால் அது இயற்கையாக பண்ண முடியாதுங்கிறனால அவங்களுடைய ஓரல் ஹைஜீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்துடலாம். அதை விட மிக முக்கியம், ரீசெண்டாக ஏதாவது ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மாதிரி ஏதாவது சாப்பிட்டிருந்தா கூட அது பாடியோடைய சிஸ்டமை கொஞ்சம் மாற்றி அமைக்கும். நார்மல் பாக்டீரியாவுக்கும் ஃபங்கஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். சில நல்ல ஜீரணிக்கிற பாக்டீரியா இருக்கும். அது இந்த ஃபங்கஸை கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளார வச்சுக்கும், ஃபங்கஸை வளர விடாமல் பார்த்துக்கும். ஆன்டிபயோட்டிக்லாம் சாப்பிடும்பொழுது வாயில இருக்கிற நல்ல ஜீரணிக்கிற பாக்டீரியாவும் போயிடும். அப்படிங்கிற காரணத்தால கூட இந்த ஃபங்கஸ் வளரலாம். அப்புறம் பால் கொடுத்து முடிச்சப்பறம் முடிஞ்ச அளவுக்கு டங்கில் அந்த பால் ஒட்டாமல் பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு மார்க்காமல் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இந்த மாதிரி வரலாம்.